முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நான் வேண்டுகோள் முன்வைத்தேன். ஆனால் தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திமுக அரசு அந்த கோரிக்கைகளை குறித்து அவர்கள் சிறிதளவும் பொருள்படுத்தவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளே எங்களோடு எந்தவித கோரிக்கையும் வைக்காமல் தொகுதி உடன்பாடோடு கூட்டணி அமைகின்ற போது நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இப்படி கோரிக்கைகளை எல்லாம் கொடுப்பது, இதையெல்லாம் நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்வது, இது எல்லாம் சரியாக படவில்லை என்கிற தோணியில்தான் அவர்களுடைய அணுகுமுறை இருந்தது. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இதுபோன்ற தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் தமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கின்ற அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய வகையில் செயல் திட்டங்களை நாம் கூட்டணி தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சியிடம் வலியுறுத்தி அதை நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் அந்த மக்களுக்கு பயனளிக்கும்.